சிவசிதம்பரம் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற அனுதினமும் ஆடல் வல்லானை பணிந்து ஊற்றுகின்றோம். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்திலே பாரம்பரியமாக பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய தீட்சிதர் மரபில் வந்த நடராஜ தீட்சிதர் பேசுகிறேன். புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்து ஆண்டாண்டுகளாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சர்வசித்தி மாரியம்மன் ஆலயத்திற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்திற்கான சிறப்பு தகவல்களை இங்கே பகிர இருக்கிறோம். கும்பாபிஷேகத்திற்கு முந்தையதாக திருப்பணிகள் செய்ய ஏதுவாக பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய பாலாலய நிகழ்ச்சி முதலில் நடைபெற வேண்டும். அந்த பாலாலய நிகழ்ச்சி எதிர்வரக்கூடிய தீபாவளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல நேரத்திலே காலை மணி 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளான அற்புதமானதொரு யோக நேரத்திலே ஸ்ரீ சர்வசித்தி மாரியம்மன் என்ற தெய்வத்திற்கு உகந்த அற்புதமான ஒரு பொழுதினிலே பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய பாலாலய நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். இந்த பாலாலய நிகழ்ச்சிக்கு 3 பேர் வருகை தர வேண்டியதிருக்கும். அந்த 3 பேர்களுக்கு, எங்கள் 3 நபர்களுக்கு ரூபாய் 9,000 தட்சணையும் மற்றும் இதர பொருட்கள் ஒரு 3,000 ரூபாய் ஆகலாம் என்பதாக திட்டமிடுகிறோம். அந்த பாலஸ்தாபனம் என்பது கோபுரத்திற்கு மட்டும், கோபுர கலசத்திற்கு மட்டும் பாலஸ்தாபனம் செய்துவிட்டால் தினந்தோறும் தெய்வ வடிவங்களுக்கு பூஜை செய்வதற்கான ஏதுவாக அமையும். தொடர்ந்து பூஜைகள் நடத்தி கொண்டு வரலாம். 2 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 2 கோபுர கலசங்களுக்கான பாலஸ்தாபன பூஜை நடைபெற வேண்டும். அந்த பாலஸ்தாபன பூஜை நடந்த பிறகு கோயிலிலே திருப்பணி வேலைகள் சிறப்புற நடத்தலாம். ஸ்தபதி அவர்கள் 3 மாத கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாதம் முதற்கொண்டு தொடங்கினால் அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்திலேயே கும்பாபிஷேகத்தை மிகச்சிறப்பாக நடத்தலாம். இந்த பாலஸ்தாபனம் என்பது தெய்வத்தினுடைய திருநிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை அத்திமரப்பலகையிலே ஏற்றக்கூடிய அற்புதமானதொரு நிகழ்ச்சி. இப்போ தெய்வ சாநித்தியம் அனைத்தும் அத்திமரப்பலகையில் ஏற்றப்பட்ட பிறகு நாம் திருப்பணி வேலைகளை, கோபுரத்தின் மேலே பல்வேறு திருப்பணி வேலைகள், சிற்ப வேலைகள், வண்ண வேலைகள் அனைத்தையும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலுடைய ஆஸ்தான ஸ்தபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ தியாகராஜன் ஸ்தபதி அவர்கள் மேற்கொள்ளுவார். அவருடைய ஆழங்கால் பட்ட திறமையும் அனுபவமும் இந்த ஆலயத்தை செம்மையாக விளங்கச் செய்யும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. கும்பாபிஷேகம் அதற்கான விவரங்களை இப்பொழுது சொல்லுகிறோம். கும்பாபிஷேகம் என்பது எத்தனை காலங்கள், எத்தனை யாக குண்டங்கள் என்பதே அடிப்படையான கணக்கு. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே அடிப்படையாக 5 யாக குண்டங்கள் அமைக்கப்பெறலாம். இந்த 5 யாக குண்டங்கள் கொண்டு 4 கால வேள்விகளோடு இதை அமைத்தால் மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை. சர்வசித்தி மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அற்புதமானதொரு தெய்வத்திற்கு கருவறையிலே அழகே உருவாக, அருளே வடிவாக தன்னை அண்டி வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் அருள் ஒன்றையே வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கருணை நீரு தெய்வத்திற்காக, அந்த தெய்வத்திற்கே உரித்தான வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த, அற்புதம் வாய்ந்த, அருமை வாய்ந்த மந்திரங்களை கொண்டு அந்த தெய்வத்திற்குரிய வகையிலே நாம் கும்பாபிஷேகத்தை செய்ய இயலும். அந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒரு யாக குண்டத்திற்கு 3 நபர்கள் தேவைப்படுவார்கள். அந்த 3 நபர்களுக்காக ஒரு காலத்திற்கு ரூபாய் 10,000 செலவாகக்கூடும். அதை அப்படியே பெருக்கிக் கொண்டால் அந்தந்த யாக குண்டத்திற்கு தகுந்தாற் போல செலவுகள் அமையும். உதாரணமாக 5 யாக குண்டங்கள் என்று நாம் வைத்துக்கொண்டால் ஒரு காலத்திற்கு 50,000 ரூபாய் தட்சணையாகும். அதே 4 காலங்களாக பெருக்கினால் அது 2 லட்சம் ரூபாய் மட்டும் அதாவது தட்சணை மட்டுமே ஆகும். இது 5 யாக குண்டங்கள் 4 காலங்களுக்குரியது. சர்வசித்தி மாரியம்மன் நவகோண நாயகி என்று சிறப்பு பெயர் கொண்டு விளங்கக்கூடிய அம்பிகை. அந்த அம்பிகைக்கு 9 யாக குண்டங்கள் கொண்டும் கும்பாபிஷேகம் நடத்தப்படலாம். அது உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்தது. நவகோண நாயகிக்கு நவகுண்ட பக்ஷ யாகசாலை அமைத்து அருமையாக கும்பாபிஷேகம் நடத்தலாம். இதிலே 9 யாக குண்டங்கள் அமைத்தால் தட்சணை மட்டும்
ஒரு காலத்திற்கு 90,000 ரூபாய் ஆகும். அதே 4 காலங்கள் என்றால் 3,60,000 ரூபாய் ஆகலாம். இது கும்பாபிஷேகத்திற்கான தீட்சிதர்களுக்கான தட்சணை மட்டுமே. பொருட்கள் ஒரு யாககுண்டத்திற்கு ஒரு காலத்திற்கு 1,500லிருந்து 2,000 ரூபாய் ஆகலாம். யாகசாலை செலவுகள், அதைத் தொடர்ந்து எங்களுடைய போக்குவரத்து, எங்களுக்கான உணவு, வஸ்திரங்கள், அன்னதானம் போன்றவை தனித்தனியான செலவுகளாக கணக்கிட வேண்டும். நான் சொல்லியிருப்பது வெறும் தட்சணை மட்டுமே தான். இந்த புதுப்பேட்டைக்கும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்திற்கு பூஜை செய்யக்கூடிய தீட்சிதர்களுக்கும் மிக நிறைய தொடர்பு உண்டு. எனது சிறிய தந்தையார் இந்த ஆலயத்திற்கு பல காலம் இங்கு வந்திருந்து லக்ஷார்ச்சனை நடத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் வந்த அடியேன் இங்கு கும்பாபிஷேகம் செய்வது என்பது மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். தேவையெனில் மேற்கொண்டு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமெனில், சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் அழைக்கலாம். மிக்க நன்றி. சுபம்.